வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஒரு தடவை 23ஆம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ கலைஞர் ஐயாட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஐயா சண்முகநாதன்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஐயாட்ட அப்படின்னா பேசுகிறா என்ன கொடுத்துட்டார். உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார். எடுத்து அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரை அப்படின்னேன். என்னடா வடிவேலு என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனையா அப்படின்னார். ஒன்றும் இல்லை, அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க, அது ஏதோ புழுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான், ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்ல ஆடா போவார், தலைவர் தெரியாமல்ல உங்களுக்கு தெரியுமே, தெரியும் வாங்க சொன்னார். உடனே அந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார், தயாரிப்பாளர் 23ஆம் புலிகேசி படத்துடைய தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்கிறார். நான் போனேன், 7 நிமிஷம் தான் டைம் கொடுத்தார். 22 நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு. சமூகநாதா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னாரு. நம்ம ராசாவுக்கு போட சொன்னார். அவர் போட்டவொடனே ஏயோ ராஜா குதிரையில் போகக்கூடாங்கிறாங்களாம் இல்லையா, அது என்னன்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில்னாரு. நீ ராஜா தானே அவரை கலாய்க்கிறார். வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார், இப்படித்தான்யா ஓ எம்ஜிஆர் அப்படின்னாரு. என்னைய சின்ன வகுத்த கலைக்கு வச்சு எனக்கு ஓ எம்ஜிஆரா, ஓ எம்ஜிஆர் படத்தை அந்த காஞ்சி தலைவர் எழுதுனப்போ இப்படித்தான்யா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர், அது என்னால் பண்ண முடியலை, அப்புறம் அதை தூக்கிட்டோம், அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது 23ஆம் புலிகேசி. இம்சையரசன் 23ஆம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் பண்ணலைன்னா அது மார்ச்சரிக்கு போயிருக்கோம், அது நேரம் பிறதரைக்கு தான் போயிருக்காங்க. அவர்னால தான் அந்த படம் வெளியே வந்துச்சு, வெற்றி பெற்றுச்சு. அது மட்டும் இல்லை, கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும் போது முத அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாதன் சார் மூலியமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது. அவர் எப்படி அதான் இப்போ புல்ல போய் பார்த்தேன், திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு தடவை உள்ள போய் சுற்றி பார்க்கணும். கலைஞருடைய மணிமண்டபம் இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும். உள்ளே போனால் என்ன ரயிலெல்லாம் போகுது வண்டி, உள்ள காட்சியாக பார்த்தா இந்த 6ஆம் தேதியிலேருந்து மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு. அவர் வரலாறை பூரா அதுக்குள்ளே அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். தமிழக முதலமைச்சர் அடடா கண்கொள்ளா காட்சி. அதை பார்க்கறதுக்கு 2 கண்ணுக்கு பத்தாதுங்க, ஒரு மனிதனுக்கு 1000 கண்ணு தேவைப்படும், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞராவுக்கு மணிமன்றத்தை கட்டுறதுக்கு யாருனாலுமே முடியாதுங்க, யாருக்கு இந்த வரலாறு கிடையாது. இது எங்கள் ஆத்தா சத்தியமா உண்மைங்க. அவ்வளோ அருமையாக பிரமாதமாக அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம், அவர் அண்ணாவை நேசித்தது, அந்த சுவாசம், திருவள்ளுவர் நேசித்த சுவாசம், அந்த காற்று, அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை, அந்த எளிமை, அந்த திறமை அவ்வளவு இருக்குங்க. ஒரு ஆளை அரவணைக்கிறது, அவர் ஒவ்வொரு போட்டோ அந்த புகைப்படத்தை பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு, பார்த்தாச்சா இந்த வந்துடுறேன் அந்த உள்ள பூரா சுற்றி பார்த்து வந்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.